நேர்களே, நாம் தங்கத்தை கொடுத்து பல செய்திகளை கொடுத்திருக்கிறோம். தங்கம் உண்மையிலேயே சிறந்த முதலீடாக அமையும் என்ற நிலையில் உலகத்தில் யாரும் இதுவரை எதிர்பார்க்காத அளவிற்கு தங்கத்தின் விலை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஒரு பவுன் விலை 96,000 8 கிராம் இந்திய மதிப்பீட்டில் தற்போது அது சற்று சரிவை கண்டித்து 92,000 என்ற அளவிலே இருக்கிறது. ஒரு ரெட் அலர்ட்டாக இது பார்க்கலாம். தங்கம் விலை மீண்டும் சரியுமா? இது தங்கம் வாங்குவதற்கு சரியான நேரம்தானா? நாம் இதற்கு முன்பு பல காணொளிகளில் தங்கத்தின் தன்மை, உலகத்தில் அதிகமாக தங்கத்தை வைத்திருக்கிற அமெரிக்கா 8,700 டன் என்கின்ற அளவிலும், இந்தியா 850 டன்னை, சீனா 2,300 டன்னும், ஜெர்மனி 3,500 டன் என்றெல்லாம் நாங்கள் பல விவகாரங்களை சொன்னோம். தங்கத்தினுடைய அதிக மதிப்பிற்கான காரணம் அமெரிக்க டாலரின் வீழ்ச்சி மட்டுமல்ல, அடுத்து உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய போர் அன்சர்டினிட்டி, நிலைத்தன்மையற்ற நிலைகள்தான் தங்கத்தின் இந்த உச்சபாதையில் சொல்லி செல்கிறது. இந்திய மக்களின் கவலைக்கு காரணம் கலாச்சார பின்னணியோடு வாழ்கின்ற இந்திய சமூகம் மிகவும் கவலைப்படுவது. நடுத்தர, மத்திய மற்றும் மிக பொருளாதாரத்தில் வலுவிழந்த மக்கள் தங்கத்தை இழப்பதற்கு அவர்கள் ஒருபோதும் சம்மதிக்கவில்லை. இத்தனை தங்கம் விலை உயர்ந்தாலும் கூட அவர்களின் மனம் அது குறித்து தான் பேசிக்கொண்டிருப்பதையும் நாம் ஒரு மக்களின் புரிதல், சமூகத்தினுடைய சிந்தனையின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. தங்கம் விலை இப்பொழுது தொடர்ந்து சரிகிறதே, ஆனால் இது தங்கம் வாங்க சரியான நேரம்தானா என்பதை ஒரு சிறிய காணொளி செய்தியின் சில நிமிடங்கள் பார்க்க போகிறோம். தங்கம் விலை கடந்த ஒரு வாரமாக மிக 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 வேகமாக சரிந்து வருவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. சர்வதேச அளவில் தங்கம் விலை சரியும் இந்த சூழல் தங்கம் வாங்குவதற்கு ஏற்ற நேரம்தான், இது சரியான நேரம்தான் என்று கூட சில வல்லுநர்கள் தங்கள் கருத்தை வைத்திருக்கிறார்கள். இந்தியா உள்பட உலகம் முழுவதும் தங்கத்தின் விலை கடந்த ஒரு வாரமாக, அதாவது வேகமாக குறைந்து வருகிறது. சென்னை நகரில் நேற்று 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 12,546 இருந்தது. இதைப்போல் 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 11,500 ரூபாயாகவும் நேற்று இருந்தது. அதாவது நேற்று என்றால் ஞாயிற்றுக்கிழமை. தங்க மார்க்கெட் வெள்ளிக்கிழமைக்கு பின்பு அது அப்படியே தொடர்ந்தது. ஏனால் 2 நாட்கள் விடுமுறை. 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 9,650ஆகவும் இருந்தது. சர்வதேச அளவில் 1.7 டிரில்லியன் டாலர் தங்கம் மார்க்கெட் மட்டும் அழிந்துள்ளது. அதாவது 3 தரத்திலான தங்கத்தை சென்னையில் பார்த்தோம். முதலில் 24 கேரட், அதற்கு பின்பு 22 கேரட், அதற்கு பின்பு 18 கேரட், 24 கேரட் 12,546க்கும், அதே போன்று 22 கேரட் 11,500க்கும், 18 கேரட் 9,650ஆகவும் இருந்தது. சர்வதேச அளவில் நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று 1.7 டிரில்லியன் டாலர் தங்க மார்க்கெட்டில் மட்டும் விற்பனையாக இருக்கிறது. 1.7 டிரில்லியன் என்றால் அது 170 லட்சம் கோடி. அப்போ எந்த அளவிற்கு தங்கம் விற்பனை ஆகிறது என்பதை நீங்கள் பாருங்கள். 1.7 டிரில்லியன், ஒரு டிரில்லியன் என்றால் 100 லட்சம் கோடி என்ன மதிப்பு. 1.7 என்றால் 170 லட்சம் கோடிக்கு தங்கம் மார்க்கெட்டில் அழிந்திருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான கருத்து. இதன் மூலமாக தங்கத்தின் வாங்குதலை உலகம் மறுக்கவும் இல்லை, மறைக்கவும் இல்லை. தேடுதல் வேட்டைகளும் கொள்முதல்களும் தொடர்கின்றது. இந்திய ரிசர்வ் வங்கியின் தங்க இருப்பு செப்டம்பர் 26, அதாவது கடந்த மாதம் 2025 நிலவரப்படி 880 மெட்ரிக் டன்களை தாண்டி அதன் மொத்த மதிப்பு 95 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது. அதாவது கடந்த ஆண்டில் உலகெங்கிலும் உள்ள மத்திய வங்கிகள் 3,16,000 கிலோகிராம்
தங்கத்தை சேர்த்துள்ளன. கொஞ்ச நெஞ்சமல்ல, 3,16,000 கிலோ. இந்த தங்க விலை தற்போது நாம் கிடுகிடுவென சரிகிறது என்றால் 96,000, 20,000, 40,000 வரவில்லை. ஒரு 5,600 என்ற அளவில் தான் அது சரிந்திருக்கிறது. சர்வதேச அளவில் தங்கத்தின் விலைச்சரிவு மற்றும் உயர்வுக்கு உலக பொருளாதாரம் மற்றும் ஜியோ பொலிட்டிக்கல் அன்சர்டினிட்டி, அரசியல் நிச்சயமற்றான தன்மைகள் மிக முக்கிய காரணம் என மத்திய வங்கி தெரிவித்திருக்கிறது. இது முதலீட்டாளர்களுக்கு பாதுகாப்பான முதலீடுகளை நாடவும் தூண்டியுள்ளது. இந்த நிலை ஒரு அவேர்னஸ் மட்டுமல்ல, ஒரு கடுமையான எச்சரிக்கை மணி, அதாவது ரெட் அலர்ட் என டாக்ஸ்பட்டி நிறுவனத்தினுடைய சுஜித் டங்கர் தன் கருத்தை தெரிவித்திருக்கிறார். கடந்த சில செய்திகளில் அமெரிக்காவினுடைய கோல்டு வங்கி தன் கருத்தில் 2020 26 ஆண்டு மத்தியில் தங்கத்தின் விலை ஒரு அவுன்ஸ் $4,900 எட்டும் என நான் கடந்த ஒரு காணொளியிலே நாம் தெரிவித்திருந்தோம். உலக அளவில் தங்கம் மார்க்கெட்டில் பொருளாதாரத்தில் ஏற்படும் மாற்றத்திற்கான ஒரு ரெட் அலர்ட் என்றும் சொல்லப்படுகிறது. இது குறித்து சில பொருளாதார நிபுணர்களும் கூட கடுமையாக எச்சரிக்கிறார்கள். அதாவது த வேர்ல்டு ஆர்டர் மாற்றம் என்கிறது. தங்க விலை இப்போது ஏறி இறங்குவது அதற்கான அறிகுறிதான் எனதும் டாக்ஸ்பட்டி நிறுவனத்தின் கருத்து வழக்கமாக இருக்கிறது. அப்படி என்றால் தங்கம் இன்னும் ஏறப்போகிறது என்பதுதான் உண்மை. போன வாரம் வரி புதிய உச்சத்தை தொட்டிருந்த தங்கத்தின் விலை திடீரென வீழ்ச்சி அடைந்தது. இது முதலீட்டாளர்களுக்கு லாபத்தை எட்டுவதில் முனைப்பு காட்டின. அதாவது கையில் உள்ள தங்கத்தை விற்று அதை டாலராக மாற்றும் பணிகளையும் செய்தார்கள். இதனால் சந்தையின் தங்கத்தின் விலை வெகுவாக குறைந்தது. தங்கத்தை விற்பவர்கள் அதிகரித்தார்கள். அதனால் அந்த விலை குறைந்தது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திடீர் வீழ்ச்சி தங்கத்தின் தொடர்ச்சியான ஏற்றம் குறித்த நம்பிக்கையில் இருந்த பலரை வியப்படைய வைத்தது. நாங்களெல்லாம் எதிர்பார்த்திருந்தோம், திடீரென இவ்வளவு இறங்கிவிட்டது என்கின்ற கவலை அவர்களுக்கு இருந்தது. இதன் மூலம் தங்கம் 2013 ஆண்டிற்கு பிறகு மிக மோசமான வீழ்ச்சியை சந்தித்தது. ஒரே நாளில் சுமார் 6.3 விழுக்காடு சரிவு ஏற்பட்டது. ஸ்பாட் தங்கம் ஒரு அவுன்ஸ் 4,381 என உச்ச நிலையிலிருந்து அது 4,082 குறைந்துள்ளது. 2013 ஆண்டிற்கு பிறகு ஏற்பட்ட மிக மோசமான ஒரு நாள் சரிவாகும். சென்னை நகரில் இன்று, அதாவது நேற்று, 1 கிராம் 24 கேரட்டின் தங்கம் 13,092 இருந்த போதிலும் 22 கேரட்டின் தங்கம் 12ஆகவும் 1 கிராம் 18 கேரட்டின் தங்கம் 9,901ஆகவும் இருந்தது. இந்த கடுமையான வீழ்ச்சி பல காரணிகள் பங்களித்தன. நீண்ட கால மயட்டத்திற்கு பிறகு பலர் லாபத்திற்காக தங்கத்தை விற்றது, அமெரிக்கா சீனா வர்த்தக உறவுகள் போன்ற புவிசார் அரசியலின் பதட்டங்கள் குறைதல், அமெரிக்க டாலர் வலுவடைவதால் ஏற்பட்ட மாற்றம் மற்றும் தங்கத்தின் கையிருப்பு அதிகரிப்பு, சில மத்திய வங்கிகள் தங்கத்தை விற்பது ஆகிய சில பல காரணங்களை சர்வதேச ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். தங்கத்தோடு சேர்ந்து வெள்ளியும் அதனுடைய விலையில் கிட்டத்தட்ட 7.5% வீழ்ச்சியை சந்தித்தது. சரி, தங்கம் இப்போது வாங்கலாமா? இந்த கேள்விக்கு என்ன பதில் கிடைத்திருக்கிறது? தங்க விலை கடந்த ஒரு வாரமாக வேகமாக சரிந்து வருகிறது. சர்வதேச அளவில் தங்கம் விலை சரியும் இந்த சூழல்தான் தங்கம் வாங்க சரியான நேரம் என எக்ஸ்பர்ட்ஸ், பொருளாதார நிபுணர்கள், அத்துறை சார்ந்த ஆளுமைகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது விலை குறையும் நேரத்தில் நீங்கள் தங்கம் சரிகிறது என்று அச்சப்படாமல் தங்கத்தை வாங்க வேண்டும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தங்கம் வாங்க வேண்டும். அப்படி வாங்கும்போது வரும் காலங்களில், வரும் மாதங்களில், வரும் ஆண்டுகளில் தங்கம் மேலும் உயரும் போது அது நல்ல பலனை தரும் என வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். அப்படி என்றால் தங்கம் இனி ஏறிக்கொண்டே செல்லும், அது ஒருபோதும் இறங்காது. இந்த இரக்கத்தை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் உங்களால் முடிந்த அளவு
1 கிராமோ அல்லது அவுன்ஸோ அல்லது 1 பவுன் என்ற அளவில் நீங்கள் முதலீடு செய்யுங்கள். அது உங்களுக்கு சில சதவீதத்தை 5% என்ற அளவில் கூட உங்களுக்கு லாபத்தை கிடைத்தால் அது பெரும் லாபமாகவும் எக்காலத்திலும் பாதுகாப்பான முதலீடாக இருக்கும் என்பதுதான் இந்த செய்தியின் சாராம்சம். நன்றி.